சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் நடத்தப்படும் இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். நடந்து கொண்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகத்திடம் மன்னிப்பு கேட்டு அழுதார் அந்த பெண். இந்த சம்பவம் உணர்த்துவது என்னவென்றால், அராஜக வழியில் செல்வர்களை விட அமைதியான வழியிலே செல்வர்களுக்குத்தான் உறுதியான வெற்றி கிடைக்கும். உழுதிவாரி தூற்றுபவர்களை பொறுமையுடன் அறவழியில் கடந்து செல்வர்களுக்குத்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். நான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை பற்றித்தான் சொன்னேன். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நான் பேசுவதாக யாராவது நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. இதேதான் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாய்மை, நேர்மை, பொறுமை, கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நம்மை சுற்றி எது நடந்தாலும் நமது இலக்கு வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு சிலர் நினைக்கின்றார்கள், அவளுக்குத்தான் பலம் அதிகமாக இருக்கிறது, அவரிடம்தான் அதிகாரம் இருக்கிறது, அதனால் வெற்றி அவர்களுக்குத்தான் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மிடம் நேர்மை இருக்கின்றது, நியாயம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, தர்மம் இருக்கின்றது. தர்மத்தின் வழி நடக்கின்ற 2 கோடிக்கும் மேற்பட்ட விசுவாசமிக்க தொண்டர்கள் இருக்கின்றார்கள். நம்மோடு தான் தமிழக மக்களும் இருக்கின்றார்கள். அதன் பிறகு பாத்திரமான சிறுபான்மை மக்கள் நீங்களும் எங்களோடு இருக்கின்றீர்கள். பலமான கூட்டணி என்று சிலர் மாதிரி சொல்கிறார்கள். நாங்களும் பலமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம். தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி? தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி? நாடாளுமன்ற தேர்தலில் அது தெரியத்தான் போகிறது. விடியா திமுக ஆட்சி முடியத்தான் போகிறது. இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். உலமாக்களுக்கு ஊதிய உயர்வு, உலமாக்களுக்கு விலையில்லா மிதிவண்டி, ஹஜ் கமிட்டிக்கு நிதி உதவி, ஹஜ் பயணத்துக்கு மானியம் உயர்த்தப்பட்டது, ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கிச் செல்ல ஹஜ் இல்லம் கட்ட நிதி ஒதுக்கீடு, பள்ளிவாசல் தர்கா புனரமைப்பு மேற்கொள்ள நிதி, ரம்லான் மாதத்தில் நோன்பு கஞ்சிக்காக அனைத்து பள்ளிவாசலுக்கும் விலையில்லா அரிசி, கன்னித்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்களுக்கு மணிமண்டபம், தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக பாரத ரத்னா APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாதிபதி ஆக்குவதற்கு முதலாக குரல் கொடுத்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அத்தனையும் செய்தது நமது கழகம், நமது புரட்சி தலைவி அம்மா. தீய சக்தி திமுக செய்ததாக சொன்னதெல்லாம் சும்மா. இதயம் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா ஆகிய நம் இருவரும் தலைவரை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருப்பது நாம் தான். பாதுகாப்பாக இருக்க போவதும் நாம் தான். சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் நடத்தப்படும் இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.